ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். பைக்கில் நிறைய பொருட்களை ஏற்றிட்டு பின்னாடி ஆளும் இருக்கிறாங்க, ஒரு சின்ன பொண்ணுமே இருக்குது. வேகமாக போயிட்டு இருந்த அந்த பைக்கு திடீர்னு தடுமாற ஆரம்பித்து பின்னாடி இருக்கிற அந்த அம்மாவும் பொண்ணும் கீழே விழுந்துட்டாங்க. அதே நேரத்தில் எதிரில் ஒரு ட்ரக் வந்திருக்கு பாருங்க. கீழே விழுந்தாலும் இந்த அம்மா ரொம்ப லாபகமாக குட்டி போன வேகமாக இழுத்து தூக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு சம்பவம் தான். பைக்கை ஓட்டிட்டு போனவர் விஷயத்தை அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கரையில் வண்டியை நிறுத்தியிருக்கிறாரு. பாரம் அதிகமாக இருந்ததுனால வண்டி தடுமாறிடுச்சு போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இங்கே ரோட்டோரத்தில் நிறைய பைக் நிறுத்திருக்கிறாங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் குலுங்கின மாதிரி தெரிஞ்சுது. இந்த கட்டடம் அப்படியே இடிஞ்சே விழுந்திருக்கு பாருங்க. எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு புகையாக கிளம்புனதுனால சுற்றி இருந்த எல்லாரும் வேகமாக ஓடி போகிறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு கொஞ்ச நேரத்தில் நடுக்க வந்துடுச்சு போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த தண்ணியை கடந்து ஒரு ஜீப் ஜம்ப் பண்ணி போகிறது தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக தான் இருக்குது. ஏதோ 10 அடினா பரவாயில்ல, ஆனால் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். இருந்தாலும் வெற்றிகரமாக கரைக்கு வந்து சேர்ந்துருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, கார் ஒன்று வந்துட்டுருக்கு. இந்த பக்கத்தில் இருந்து ஒரு வேன், ரெண்டுமே வேகமாக வந்ததுனால ஒரே நேரத்தில் சந்திச்சு கடைசியில் வேன் இந்த கம்பத்தில் மோதுற மாதிரியும் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, வெள்ளம் பெருக்கெடுத்து வருதுன்னு விஷயம் தெரிஞ்சு அது வேடிக்கை பார்க்குறதுக்காக ரோட்டில் இத்தனை பேர் நின்று இருக்கிறாங்க. ஆனால் ரோட்டுக்கு வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. தண்ணி வேகம் அதிகரிக்க வெள்ளம் பெருக்கெடுத்து கரைக்கே வந்து ரோட்டில் நிறுத்தியிருந்த ஒரு பைக்கையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் மழையும் காற்றும் வேகமாக தான் வீசிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு இருந்த ஒரு பஸ் அப்படியே சரிஞ்சு கீழே விழுது பாருங்க. மழை நேரங்களில் ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, பாலம் வழியாக இந்த டாக் நடந்து வந்துட்டு இருந்தது. ஆனால் வெள்ளம் பாலத்தெல்லாம் தாண்டி ஓடிட்டு இருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கில் இந்த டாக் சிக்கிக்கிச்சு பாருங்க. ஆனாலும் ரொம்ப தைரியமான ஆள் தான். தண்ணியில் மூழ்கிற நிலமை வந்ததுக்கப்புறம் கூட எப்படியோ நீச்சல் அடித்து மெதுவாக கரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு பாருங்க. கொஞ்சமும் யோசிக்காமல் துணிச்சலாக செயல்பட்டதுனால வேகமாக வர முடிஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, பஸ் வேகமாக வந்துட்டு இருக்கு. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக போகிற ஒரு பொண்ணை தான் பார்க்குறோம். நேராக பார்த்து நடந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. பஸ் வரதை எதிர்பார்க்கவே இல்லை போல. ஆனாலும் மெதுவாக உரசிட்டு பஸ் வேகமாக போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகலை, உடனே எந்திரிச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் ரோட்டு ஓரத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். பின்னாடி வந்திருக்கிற இந்த வண்டியை பாருங்களேன், கரெக்டாக இந்த இடத்துக்கு வரவும் அப்படியே ஜம்ப் பண்ணியிருக்கு. 4 டயரில் வந்துட்டு இருந்தது அப்படியே 2 டயருக்கு ஆயிடுச்சு. கரெக்டாக செவுருக்கும் இந்த வண்டிக்கு நடுவில் இவர் சிக்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ உஷாராக இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, வண்டிக்கு பின்னாடி இருக்கிற இந்த தடுப்பை மூடாமல் திறந்தே வந்ததுனால இங்கே எதிரில் வர வண்டியில் மோதுற நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சதுனால இந்த கார்காரர் உடனே வண்டியை நிறுத்திட்டாரு. இதே நேரத்தில் பைக்கில் யாராவது வந்திருந்தா கரெக்டாக மேலே மோதுற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ட்ரெயின் மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. உடனே இந்த பொண்ணு வேகமாக ட்ரெயினில் ஏறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் ஏறிடலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதோட வேகத்துக்கு நம்மளால் போக முடியாது. கால் எடுத்து வைக்கவும் அப்படியே வலிக்கு தண்டவாளத்துக்கு இடையில சிக்கிற மாதிரி நிலமை. இந்த ஆஃபீஸர் பக்கத்தில் இருந்ததுனால வேகமாக ஓடி போய் தூக்கி இருக்கிறாரு. ட்ரெயின் கிளம்பும் போது மட்டும் நம்ம ஏறிடலாம் இறங்கிடலாம் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப தப்பாக முடிஞ்சிடும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப பரபரப்பான ஒரு ரோடை தான் பார்க்குறோம். இங்கே நிறைய பைக்லாம் வந்துட்டு இருக்கு. கரெக்டாக அந்த ரோட்டோரத்தில் ஏதோ கயிறு இருந்திருக்கும் போல. அந்த கயிறில் 2 பைக்கு சிக்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பைக்கையும் சேர்த்து இழுக்குது பாருங்க அந்த கயிறு. இது கொஞ்சம் எதிர்பார்க்காத சம்பவம் தான். பைக்கில் இருந்தவர் உடனே தாவி கீழே இறங்கி வந்துட்டாரு. இந்த திடீர் கயிறு எங்கிருந்து வந்ததுன்னு தேடுறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இது ரொம்ப பரபரப்பான ரோடு தான். நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்த இந்த பெரிய நுழைவாயில் எதிர்பாராத நேரத்தில் அப்படியே விழுந்துடுச்சு. புழுதி பறக்க அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு பாருங்க. இது இந்த மாதிரி விழுன்னு யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படியே நொறுங்கி போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரவுண்டானாவுக்கு நடுவில் சின்ன கட்டடம் இருக்குது. இந்த இடத்த சுற்றி எத்தனையோ கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. திடீர்னு அது இப்படி தொப்புன்னு விழுன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை தான். ஆனால் பக்கத்தில் ஆட்கள் யாரும் இல்லாததுனால நல்ல வழியாக யார் மேலேயும் விழலை. இங்கே இந்த வீடியோவில் 2 டாக் இருக்கிறத பார்க்குறோம். இதில் ஒரு டாக் கொஞ்சம் சேட்டை பிடிச்சதா இருக்கும் போல். அதை மட்டும் தூண் மாதிரி இருக்கிற அந்த சிலையில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அது கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இல்லை. எப்படியாவது ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கு. படுத்திருந்த இந்த டாகையும் துணைக்கு கூப்பிட்டு 2 சேர்ந்து எப்படி கயிறு இழுத்துட்டு ரோட்டுக்கே கிளம்பியாச்சு பாருங்க. ஆக மொத்தத்தில் கட்டி வச்சா கூட அமைதியாக இருக்காது போல் சிலையும் சேர்த்து இழுத்தே கொண்டு போகுது. இங்கே இந்த வீடியோவில் காரில் இருக்கிறவங்கள தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தூக்கிட்டு 10 அடி எடுத்து வைக்கல. அப்படியே தடுமாறி 2 பேரும் கீழே பொத்துன்னு விழுற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் இந்த மாதிரி காலை ஒருத்தர் மேலே ஒருத்தர் தட்டிட்டு விளையாடிட்டே போயிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் நல்லா தான் போச்சு. கையில் நிறைய பொருட்கள்லாம் வச்சு ஒரு பாட்டிலெல்லாம் கூட சேர்த்து கீழே போட்டிருக்கிறாங்க. விளையாடி போகலான்னு கடைசியில் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இங்கே இந்த வீடியோவில் இந்த ஏணியில் ஏறுறதுக்காக தான் போகிறாங்க. இந்த ஏணி பெரும்பாலும் இப்படி தான், எப்போ காலை வாரி விடும்னு சொல்லவே முடியாது. அதுவும் டைல்ஸ் தரையாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஏறவும் அப்படியே மொத்தமாக சரிஞ்சு கீழே விழுந்தாச்சு. இந்த ஏணியை பிடிக்கிறதுக்கே 2 ஆள் வேணும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது,
இந்த இடத்துல கொடை மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய கொடை. மழை பெஞ்சு மேலே தண்ணி தேங்கி இருக்கிறதுனால அந்த கொடையை மடக்கிறதுக்காக பார்க்குறாரு. மடக்கிற வேகத்தில் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் இங்கே உட்காந்து இருந்தவங்க மேலே கொட்டி இருக்கு பாருங்க. இவ்வளோ பெரிய கொடையெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி கொடை ரொம்ப பெருசு தான். ஆனாலும் வெயிலுக்கும் மழைக்கும் தற்காலிக்கு கூடார மாதிரி அந்த இடத்துக்கே பெரிய நிழல் கொடுக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த கொக்கி மேலே ஒரு பொருளை மாட்டி விடுறதுக்காக தான் எல்லாரும் ரொம்ப கவனமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நினச்ச மாதிரி அதில் மாட்டி விட்டாச்சு. மாட்டி சரியாக தான் நிற்கிது அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே இந்த வண்டியும் கொஞ்சம் தூரமாக எடுத்துட்டாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சது நினச்ச நேரத்தில் அது வேலையை காட்டியிருக்கு பாருங்க. ரொம்ப உஷாராக இருக்கணும் போல், கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்த்துருக்கணுமோன்னு நினைக்கிற மாதிரி தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் இந்த பலகை மேலே 5-6 பேர் ஏறி நின்றுட்டு கயிறு பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. அங்கேருந்து எதையோ இங்கே இழுக்க பார்த்துருக்குறாங்க. கடைசியில் எல்லாரும் இழுத்த வேகத்துக்கு பலகையிலிருந்து தான் எல்லாரும் தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி ஆயிடுச்சு. நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு கதை மாறி போச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணுமோன்னு நினைக்கிற மாதிரி தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ட்ரேல நிறைய ஜூஸ் வச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு. கொண்டு டேபிளில் வைக்கிறதுக்குள்ள ஒன்று மேலே ஒன்று விழுந்து மொத்த ஜூஸும் இப்படி ஆயிடுச்சு. நிறைய தூக்கிட்டு வரும்போது வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுலேயும் யாராவது தட்டி விட்டாங்கன்னா நிலமை இந்த மாதிரி மாறிடுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் குட்டி பொண்ணும் இந்த லேடியும் சேரை சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கிறாங்க. சேரில் உட்காரலான்னு இந்த லேடி நினச்சி உட்காந்து அடுத்த செகண்டே சேர் மொத்தமாக உடஞ்சி போச்சு பாருங்க. இனி இந்த குட்டி பொண்ணுக்கு யார் பதில் சொல்கிறது? புது சேர் தான் வாங்கி கொடுக்கணும் போல. இதை எதிர்பார்க்கவே இல்லை. குட்டி பொண்ணு கொஞ்சம் சோகமாயிடுச்சு தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்டோரத்தில் ஒரு டாக் படுத்திருக்கு. இங்கே பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க. பைக்லேருந்து ஏதோ ஒரு பொருள் தவறி கீழே போயிடுச்சு. அதை எடுக்கிறதுக்கு இந்த டாக் மும்முரமாக எந்திரிச்சிருக்கு பாருங்க. அது இழுக்க அந்த பொருள் இந்த லேடி இழுக்கன்னு கடைசியில் 2 பேரும் சண்டை போடுற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஒரு பொருளை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு வாயிலே கவ்வி வச்சிருக்கு பாருங்க. ரொம்ப அலர்ட்டாக இருந்திருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இப்போதான் சாப்பிட்றதுக்காக எடுக்கிறாங்க. ஆனால் நம்மளை விட வேகமாக பக்கத்தில் இந்த சீகிள் பறவை காத்திருக்கும். மின்னல் வேகத்துல வந்து அப்படியே கொத்தி கொண்டு போயிடுச்சு பாருங்க. இதனாலதான் இதை ஒரு திருட்டு பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் இதுகிட்ட. அடுத்தது இங்க இந்த வீடியோல பலாப்பழம் பறிக்கிறதுக்காக இங்க 2 பக்கமும் துணியை பிடிச்சி ரெடியா நிக்கிறாங்க. கரெக்டா கேட்ச் பண்ணிடலாம் நினைச்ச நேரத்துல பலாப்பழம் ரொம்ப வெயிட் அதிகமா இருந்திருக்கு போல. அது விழுந்த வேகத்துல பிடிச்சிருந்த இந்த ஆளையும் சேர்த்தே கீழே இழுத்து போட்டுருக்கு பாருங்க. இங்க இந்த வீடியோல இந்த வண்டியில மணல் ஏத்திட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு கடந்து போகலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா வண்டி அவரை விடுற மாதிரி தெரியல. அப்படியே செங்குத்தா மேலே தூக்கிடுச்சு பாருங்க. பின்னாடி பாரம் அதிகமாயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் மண்ணெல்லாம் கூட அள்ளி கீழே போடுறாரு. ஆனாலும் வண்டி கீழே இறங்குற மாதிரி இல்ல. கடைசியில ஏத்தன மண்ணெல்லாம் கீழே கொட்டினாதான் விடும் போல. மண்ணு எங்க இருந்து ஏத்தனாரோ அதே இடத்துக்கு வண்டி இழுத்து கொண்டு போயிடுச்சு பாருங்களேன். இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல சின்னதா தொட்டி மாதிரி கட்டி அதுல தண்ணியெல்லாம் நிரப்பி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ஏதோ டிசைன் மாதிரி தான் தெரிஞ்சது. அதுல தண்ணியும் ஊத்தி வச்சிருக்காங்க. ஆனா தரையோட தரையா இருக்கிறதுனால எல்லாரும் தரை அப்படின்னு நினைச்சுதான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதனாலே பல பேர் தடிக்கு விழுற மாதிரி ஆகுது. நடுவழியில இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல வெயிட் பார்க்கறதுக்காக தான் இந்த லேடி வந்திருக்காங்க. ஏறி நின்று அடுத்த செகண்டே அது மொத்தமா சரிஞ்சு விழும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் கையை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கையோட வந்துடுச்சு பாருங்க. ஆளையும் கீழே தள்ளி விட்டுருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது. கொஞ்ச நேரம் இந்த கம்பி மேலே ஏறி உட்காரலாம் அப்படின்னு நினச்ச அடுத்த செகண்டே ஆள் அப்படியே பள்ளத்தில் விழுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டீல் கம்பியை மட்டும் நம்பி அது மேலே ஏறி உட்காரக்கூடாது போல.